ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அட ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அன்னைமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் ஆமோய் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கருக்கு எனக்கு போறா மாமாமாரே வணக்கம் உங்க சொத்துல பெல் அடிக்குதுலே ஐயமாரே ஆத்தாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் என்ன வாடி இதை போய் கேட்டு போய் நீங்க பரிச்சை எழுத போறீங்களாக்க பப்புன்னு என்கிட்ட வெளியே வந்து சரி ஐயா ஐயா அண்ணே 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 இங்க இடி இடிக்குதுனே தீபாவளி வந்துச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்கப்பா சார் போய் அண்ணே ராஜா அண்ணே சார் போச்சுக்க பேச ஆரம்பிச்சுன்னா மொத்தமா பேச முடியாது என்ன எங்கண்ணே என்ன உட்காந்துருக்கீங்க எதுங்க அம்மா மீன் ஏழை வரீங்களா அமைதி 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 ஒரு சாங் பாடிக்கிறோம் எக்கோ வைங்க கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கட்டனூர்ல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கட்டனூர்ல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே பக்கத்தூர்ல வந்த ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே இந்த ஆடறந்த கூட்டத்தில நானே ஆளு இருந்த கூட்டத்தில நானே காத்து மேல காத்தடிக்குது என்னடா பாடுற பேப்பாய மேனே ஆமாண்ணே நான் எதை பாடுறேன்னா அதை பாடுங்க மிஸ்டர் காண்டாமிருகம் சரிண்ணே காத்து மேலே காத்து சைடுல காத்து சைட்ல காத்து ரைட்ல காத்து ரைட்ல காத்து அக்குல உங்க அப்பத்த ஈரல இதெல்லாம் பாருன்னா நாடகம் மயிரை புடுங்கிற மாதிரி இருக்கும் நாத்து நட்டு நடவ நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு பாம்பாட்டி பூமி அப்பத்தா விட்டு நாத்தாங்க போற நட்டு ஆமா அப்பத்தா விட்டு நாத்தங்கையெல்லாம் போட்டு நட்டு வீட்டுல சும்மா வேதனைப்பட்டு வீட்டுல சும்மா வேதனைப்பட்டு அவவா அந்த படுத்து கிடந்தா பொழுசா ஆய கஷ்டப்பட்டு அவ வாரா படுத்து கிடந்து புழுசா வேதனைப்பட்டு நீ பாட்டு பாரியா செல்லுல பேசுறியாடா சாங் ப்ளீஸ் கூட்டம் ரொம்ப கூடி இருந்துச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டம் ரொம்ப கூடி இருந்துச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடி இருந்துச்சா கீழே பசல கணித்து அது வந்து கூடி இருந்துச்சா நன்னானே ஆடறந்த கூட்டத்தில நன்னானே நம்ம ஆடறந்த கூட்டத்தில நன்னானே ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ பாடி மகிழ்ந்து மச்சான் வெடிகளை போட்டுருவோம் வெடிகளை போட்டுடுவோம் பாடி மகிழ்ந்து மச்சான் வெடிகளை போட்டுடுவோம் கூட்டத்துல விழுந்த வேணாம் ஏசாமி கூட்டத்துல வெடி விழுந்துட வேணாம் ஏசாமி நாங்க குப்பர படுத்துருவோம் இலையில மாடு புடி மாடு நான் சொன்னா பலிக்குமலடா டேய் தம்பி சுத்து ஊத்தி உட்காருப்பா டேய் ஆமா போய் அணைக்க போறாரு பெரிய தீயணைப்பு நிலையத்துல இருந்து வந்திருக்காரு அதே ஒரு விஷயம் ஐயா அந்த வெடியை ஏப்பா போட்டிய மைக்கு இதாக எனக்கு வேணாம்னே அண்ணே உங்க அன்பு இருந்தா போதும் வெடி வந்து சாமிக்கு போடுங்க ராசவாட்டு நாரதர் வள்ளி வரும்போது போடுங்க நாங்க குளிர்ச்சியே 32 நாள் ஆச்சு எங்களுக்கு இந்த வரு ஆகன போட வேணாம் அண்ணே ஒரு சரத்தை இங்கன்னு வைவேன் இங்கன வைவேன் சிம்புடுங்காம காஜை வாங்கிட்டு ஊர்ல நின்று நீ செருப்பு கழட்டி அடி பாடி மகிந்திரம் மச்சான் பந்தபாசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா
மாமா ஓட்டி வெள்ளைக்காட்டமோ என் மாமா ஓடரந்த குட்டத்தில எழலாமா கட்டனூர் ஓடரந்த குட்டத்தில எழலாமா போய் ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஒரு தரங்கரச்சி எல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் கூடல வந்து தீ வந்து விழுகுது. என்ன வெடி போடுவீங்க? என்ன ப்ரோ அப்படி இருக்கீங்க? இது வந்து என்னை நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி. அவங்கெல்லாம் பாவம் மேல படுத்துனா எப்படி ஓட முடியும்? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. மேல இங்க வந்து தெரிக்குதுன்றே என்னடா அப்படி விளையாட்டு எல்லாமே விளையாட்டா? உங்கள்கிட்ட எது பேசினாலும் சீரியஸாக பேசினாலும் நகைச்சுவை தான் தெரியும் உங்களுக்குலாம். பட்டாதாப்பா தெரியும். வெடியினுடைய மருந்து பட்டு வரக்கூடிய தீ பொண்ணு மட்டும் ஆறாது தம்பி. நீ தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே. வெடி போடுறது ஒன்றும் அவுட்டரில் போடணும். இவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்க மேலே வந்து தெரிக்குது. அதை சொன்னால் எனக்காக தெரியும். நான் என்ன பெரிய கலெக்டரா? என்னுடைய தொழில் கோமாளி, அவ்வளோதான். இது உலகத்தில் யாருமே பெரிய ஆள் இல்லைப்பா. பெரிய ஆள் அப்படின்னா யாருன்னா 10 மாதம் சுமந்து வந்தா பாரு தாய். தாயை தவிர யாரும் பெரிய ஆள் கிடையாது. தாய்க்கு எதுவுமே செய்ய மாட்டேன். தாய் சொன்னா வேலை மஜிர பாரு அப்படின்னு எழுத்து பாய்வேன். சிச்சுக்கங்க வெக்கமயிர் இல்லாம. அதுக்கும் சிரிப்பு தானா? இன்னும் 15 வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாது. எல்லா ஊர்லயும் ஆளை போடுறான். நம்ம உப்பு மூளை வாங்கியாவது பொழைச்சிக்கிறோம்டா. சார் போய் இந்த நரைச்ச மண்டை எங்க அண்ணே மலர்நூர்ல தானே இருக்க. அது எந்த ஊர்? எங்க அண்ணே உளுத்தி மடை. எங்க போனாலும் வந்துருவேன். அண்ணே என்னண்ணே மடை? உளுத்தி மலை என் தம்பிலாம் வந்திருக்காங்கண்ணா. ஹலோ ஹலோ. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான நீங்கள் கஞ்சி குடிச்சீங்களோ அது நோ ப்ராப்ளம். எத்தனை பேர் இதுக்கு ஹோட்டலில் தின்னுட்டு போகணும்னு வந்து கடையில் எதுவும் வைக்காமல் வெறும் பட்டினியாக வந்திருப்பேன். அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்க எத்தனை பேர் கெஞ்சி கெதறி பைக்கில் தொத்திட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் நடக்கும். அந்த கூட்டிகிட்டு வர்ற ஆள் ஒன்றுக்கு இருந்தால் நீயும் இருக்கணும். அவன் வண்டியில் உட்காந்துக்கிட்டே போய் சீரட்டு வாங்கிட்டு வாங்குவேன். போய் வாங்கிட்டு வரணும். இல்லாட்டா விட்டுட்டு போயிட்டா நம்ம நடக்க முடியாது. இதில் என்னென்னா நாடகம் பார்க்குறதோட பூமி கூட்டிகிட்டு வந்த ஆளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்கண்ணா. அவன் ஒரு மாதிரியா நகல்றானே, ஐயா அப்படியே போயிடுவானோ, போன்னு வருதே, ஐயோ பொண்டாட்டி அடிச்சிருச்சா, பின்னாடியே போவேன். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப புக் பண்ணிக்கிறாங்க அவங்க. கூட்டிகிட்டு போவேன், பெட்ரோல் போட்டுருந்தேன். ஏன் ஜவரிதே வருவேன், நீ பாட்டு தூக்கம் வரதுன்னு சொல்லக்கூடாது. நான் நாரதெல்லாம் முடிச்சுட்டே வருவேன்னு சொல்லுவேன். 12 மணிக்கெல்லாம் ஆளுகளை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த கணேஷ் கோயிலில் ஒரு ஆள் இருப்பேன். அந்த பாக்கெட்டு முடிஞ்சு போனால் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியை பார்க்குறத பார்க்கணும். எவனாவது பாக்கெட்டு போடுறான்னா நம்ம எப்படி கேட்குறது? அசிங்கத்தை விட்டுட்டு அப்படியே சுரண்டி ப்ரோ ஒரு திரும்ப திரும்ப வெடி போடுற. நீ வெடி போட வேணாம் ப்ளீஸ் ப்ரோ. வேணாம். அது எதுக்கு? ஏன்னா பேசுகிற வார்த்தை புரியாது ப்ரோ. எனக்கெல்லாம் செய்யாதீங்க. நான் மேடைக்கு யூடியூப்பில் சொல்கிறேன். அந்த வெடி போடுற காசை கட்டணூர் உள்ள ஏதாவது கஷ்டப்படுற குடும்பத்துக்கு செய்யுங்க. அவங்க காலை தொட்டு கும்பிட்றேன். நான் அதை செஞ்சுருப்போம். பூரா யார் என்ன செய்கிறான்? அடுத்தவன் கெட்டு போகணும். அதுக்கு போய் செய்வனை வச்சு தகடை வச்சு கொண்டு வருவேன். நல்லா இருக்கும்னு நினச்சிட்டாத்தேன் உலகத்தில் எல்லாம் நல்லா இருப்பானே. உண்மை தானே? பாருங்க, அப்பெல்லாம் பாவம் நிறைய செய்வனில் அடிபட்டிருக்கியா? கை இப்படி தட்டுறியா என்ன? ஹலோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 7 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். மாசம் மாசம் புழுக்கு ஏத்தன காசை உண்டியல்ல போட்டு வச்சிருந்தேன். மானாமதுல பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு விலை போகுதுன்னு விற்காமையே 15 ஏக்கரை போட்டு வச்சிருந்தேன். நகையும் வருஷத்துக்கு தங்க ரேட்டு ஏறுதுன்னு 300 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 50 லட்சத்துக்கு காரு வாங்கி வச்சிருந்தேன். பணத்திமுறை காக்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன்.
தினமும் காலையிலையும் சாயந்தரம் கூட்டு சேர்ந்து காசை செலவழிக்காக 10 பேத்துக்கு தண்ணி வாங்கி கொடுத்து சப்போர்ட்டுக்கு வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, மண்டை காயுதே, என்ன செய்யறதுன்னு மானாமதுல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், ஆளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, வேளாங்குடி சரவணா, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அப்பவே சொல்ல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வைத்து பீருதான அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருத்தானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடல்கள் வெந்ததோ. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்க வாங்கி அடிச்சு, சரக்காக பல பேர் காலில் விழுந்து, விஜய் வீட்டில் போன உடனே சோரை பார்க்காம சரக்க பார்த்து, எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா ரொம்ப புண்ணாகி வெண்டடோ. 25 வருஷமா தொடர்ந்து தண்ணியை மட்டும் அடிச்சவனுக்கு பார்வையில் ஏதோ மங்கிருச்சு. பார்வை எப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், தொங்காசு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சு, 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதடா, இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி செயினை வச்சு கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, நீங்கள் எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இதுல நல்ல மனுஷன் மட்டும் இந்த பாட்டை ஏத்துக்கிருவேன். தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாட்டு ஓத்தாங்கமான வச்சாலும் மேடை மேடைக்கு நீங்கள் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய தாய் தகப்பன் சொந்த பந்தத்தோடு நல்லா இருக்கணும். இந்த பாலா போன குடியை சீக்கிரம் நீங்க மறக்கணும். அரசாங்க வைக்கத்தான் செய்ய. நீ போய் உணர்ச்சியா போய் வாங்கி குடிச்சுன்னு நாளைக்கு படுத்து கட்டுனேன் மீனாட்சி மிஷினாட்சி பத்தில 5 லட்சம் கேட்பாங்க. அதனால ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையா. இந்த கைதட்டின ஆளுகெல்லாம் தண்ணி அடிக்காத ஆளுங்க. தண்ணி அடிச்சாலும் கூட மண்டையை சொருவிய அடிச்சு இந்த கத்திங்க இறக்கிட்டேன். பேப்பையம்மா பப்போன்னு பேஜா இருக்கு. சார் போய் வையின்னு சொல்றேன், வைக்க மாட்டேன். வாங்க விழா கமிட்டி மேல வாங்க. ஒரே யூனிஃபார்மா இருக்கு, வாங்க.
ஆ. ஐயா விழா கமிட்டி என்ன பண்றீங்க? இங்கிட்டு ஒரு ஆள் தண்ணியை போட்டு மேல உட்காந்து கப்பு கேட்கிறாப்புல. இங்கிட்டு வா. அந்த அந்த பச்சை சட்டை பாடி ஏதாவது பண்ணி விடு. நாடகம் பார்க்க வர்ற ஆளுங்க அமைதியா இருந்து உங்க ஊர் மாதிரி நினைச்சு நாடகம் பாருங்க. இதே உங்க ஊர்ல மற்ற ஊருக்காரங்க செஞ்சா நீங்க பொறுத்துக்கிற மாட்டீங்க அன்பு உறவுகளே. இது கலை. ஒரு திருவிழா நடத்துறது இந்த கிராமம் அந்த முக்கியஸ்தர் படக்கூடிய கஷ்டம் அத்தனையும் நான் அறிந்தவன். அதனால உங்களை பாதம் தொட்டு கேட்குறேன், நீங்க வாட்டுக்கு நாடகம் பாருங்க. நாங்க மைக்கில் மொத்தங்கம்மான்னு பேசிட்டு காஜை வாங்கிட்டு போறோம். என்னத்த நாடகம்? உங்கள் முன்பாக இந்த வந்துட்டேன். நகைச்சுவை நடிகர் போதும். தமிழ் குடிமகன் புகழ்பெற்ற அண்ணன் M.K. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முக்குளத்தூர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதுவையைச் சேர்ந்த TR மணிகண்டன் ஹார்மோனியன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதுவையைச் சேர்ந்த காளீஸ்வரன் மிருதங்கம் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதுவையைச் சேர்ந்த AK அருள் ஆல்ரவுண்டு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி விழா கமிட்டி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தாளக்கலைஞர் K நீலகண்டன் சீன் தாளம் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மைஜெட்டு போட்டாச்சா? மைக் செட் போகணும் கண்டிப்பாக. இந்த ஒரு வார காலமாக நமக்கு சீரு சிறப்பாக ஒளிபரப்பு நிலையை அமைத்து கொடுத்த மகன் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் முருகன் முருகனுக்கு பதிலாக யார் வர்றா? கணித்து வாடா வாடா வா. கீழே பதில கணித்து அவர்கள் காடமங்கலம் யூடியூப் சேனல் முருகனுக்கு பதிலாக ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சுதாகர் மகன் இதை கட்டி குளிக்க கூடாது. அது மாதிரி நம்மன்னு அறிக்கை. அடுத்தபடியாக யூடியூப் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். விழா கமிட்டி சார்பாக கட்டனூர் காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். 100 ரூபாய் கேட்குறேன் கொடுத்து. யூடியூப் சேனல் உங்கள் முன்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஓ முண்டை அதே வாங்கிட்டு இல்லை. அப்புறம் காவல்துறை ஐயா சார்பா ஆய்வாளர் ஐயா அவர்களை பொன்னாடை போர்க்க விழா கமிட்டி சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நம்ம பத்திரமா அவங்க பத்திரம் பொண்ணோட பொத்தன் என்ன இது? என்ன விட்டு திரும்ப திரும்ப பேசுற நீ. எல்லாம் தப்புனே. நாளைக்கு லைசன்ஸ் இல்லாமல் பிடிச்சாங்கன்னா 1000 ரூபா கட்டிட்டு வா. எல்லாம் தப்பு பார்த்துக்க. அடுத்தபடியாக கட்டனூர் கிராம அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி. அடுத்தபடியாக EP டிபார்ட்மெண்ட்டை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். டிபார்ட்மெண்ட்டே. அடுத்தபடியாக குடிநீர் வாட்டர் போர்டு மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்துவதற்கு மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். ஐயா வாங்கய்யா. துப்பாக்கி இருக்காயா? ஒரு 3 பேர்த்த சுட வேண்டியிருக்குங்க, எடுத்து வாங்களேன். என் மேலே கேஸ் கூட போடுங்க. உள்ள கணேஷ் போயில ஓட்டுறாங்க. மருதமணி இழுத்து விட்டு போயிடும். எப்படித்தான் கிடக்கா வெட்டிடுவேன். கிராம நிர்வாக அதிகாரி EP வயர்மேன் என் அன்பு உறவே. அவர் எந்த போஜ மரத்தில் ஏறி நிற்கிறாப்லையோ வாட்டர் போடு. வாட்டர் போடுன்னா எங்கண்ணே தண்ணி கண்ணு விடுவார? வாட்டர் போடுன்னா இந்த டேங்கில் தண்ணி போடுறது தானே. வாங்க வாங்க. கிராம நிர்வாகம் மண்ணு ஓட்டலாமா? ஓட்ட முடியாது. சரி சரி. எம்சாண்ட சொன்னேன் ஓட்ட முடியாது. அவருக்கே ஓட்ட முடியாது. களிமண்ணு கூட அள்ள முடியாது. EP ப்ரோ EP வயர்மேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வீட்டுக்கு அவங்க தான் ஒளி தீபமா நம்ம கரண்ட் கொடுத்து லோடு பண்ணா. பாம்பாட்டி பூமி
எம்கேஆர் அன்பாளையம் நிறுவனமர அண்ணன் உங்கள் முன்பு பப்பனாக நடித்து கொண்டிருக்கும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி இந்த முதியோர் இல்லம் நடத்தி கொண்டு இருக்கிறார் சிறப்பாக. அதற்காக முதியோர்களுக்காக என்னால் முடிந்த சிறு உதவி ஒரு மூட்டை அரிசியை வாங்கி அன்பளிப்பாக அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன். என்னால் முடிந்த உதவி. நன்றிண்ணே. என் பாசமிகு அன்பு அண்ணன் பேர் இல்லையே ரவிச்சந்திரன், உண்மையிலேயே கட்டனூர் ரவிச்சந்திரன் அண்ணே இந்த ஒரு அரிசியும் இந்த பச்சை சால்வையும் போட்டு இந்த மேடையில் கௌரவப்படுத்தினேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. நீங்களே நில்லுண்ணே, இங்கனே நின்று பேசிக்கிட்டே நான் பாட பாட வாங்கி கூட பாடு. வா, உனக்கு நாடகம் கற்றுத்தானே, வா. ஏய், பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கலாம், வா. உண்மையிலே பாச கிணறு நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரர் ஆகணும், நான் தெருவில் தெரியணும். அதான் என் லட்சிய ஆசை. நன்றி நன்றி. ரூம்பாய் அண்ணே, அந்த ஈபி மதிப்புக்குரிய காவல் ஐயா, காவல்துறை ஐயா, மேடைக்கு வாங்கய்யா, தயவு செய்து ஐயா வாங்க. துண்டு வாங்கிட்டு போங்க, என்னைய பாடாப்படுத்துறாங்க. வாங்கய்யா, நாங்கள் அதே ஸ்டேஷனில் வந்து இப்படி கச்சுவோம். நான் ஒன்றுமே செய்யலையான்ட்டு நீங்கள் வாங்கய்யா, என்னைய பாடாப்படுத்துறாங்கய்யா. தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த டூலூர் பைக்கெல்லாம் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே நிப்பாடி நடந்து வாங்க. இன்னைக்கு காவல்துறை அதிகாரி ஐயாவை நான் சொல்லி கொடுத்துருவேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டாங்கன்னா நிறையா பேர் லைசன்ஸ் இருக்காது, பூரா வீட்டில் வச்சுட்டு வந்துருப்பேன், நாடகம் பார்க்கத்தான் போகிறோம்ட்டு இன்னைக்கு பிடிக்க வச்சிருக்கேன். வாங்கயா. தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கட்டனூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் முக்குளத்தூர் முன்னேற்ற சங்கம் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு. அண்ணே, அங்கே 2 அதிகாரி ஐயா இருக்காங்க, போய் கொடுத்துட்டு வாப்பா. நான் சொல்ல மாட்டேன், நான் பண்ண இதை வச்சு 1 வருஷம் ஓட்டலாம். லைசன்ஸ் இல்லாமையா? எங்கள் அண்ணனே சொல்லலாம், அந்த ஐயா பிடிச்சிட்டாருன்னு எங்கள் அண்ணன் சமாளிச்சிருக்கல. அன்னைக்கு நான் தாயா கட்டணூரில் உங்களுக்கு துண்டு ஓட்டேன்னு. இங்கே வர என் நண்பன் அந்த சலிட்டுதே வர முடியாது. அதையா ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். அவங்க பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதே உண்மை. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாட்டர் போடு, வாட்டர் போடு, காலையான மோட்டர் சுவிட்சியை போடு. இபி வயர்மேன் அந்த தம்பி தானா? இபி வயர்மேன் யாரா வாங்க போ. டேய் 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 டேய், நீ போஸ்ட் மரம் பக்கம் போகக்கூடாதா? நான் இவன் ஈபின்னு நினச்சிட்டேன். நீ போஸ்ட் மரம் பக்கத்துலேயே போகக்கூடாது. அடுத்த வீட்டு லைனை அத்து விட்டு உள்ள லைனை சப்பலை கொடுத்து விட்டு போயிடுவேன். சைடில் இருக்க என் அன்பு உறவுகளே, எல்லாரும் முடிஞ்ச உடனே சைடில் இருக்கவங்க அங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அது நீ போக மாட்ட. வாட்டர் போர்டு கண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள் விழா கமிட்டி சார்பாக. ஏன்னா எத்தனையோ பேத்துக்கு தாகம் தணிக்கிறதே போர் தான். கண்ணன் கருப்பு ராஜா யாராவது ஒரு ஆள் வாங்க, அந்த துண்டை மரியாதை வாங்கி செய்யுங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சா? டோனி தலை வந்து ரைட்ல ஆடி இருக்கான். அந்த பாலை இந்த பவுன்ஸ் போடுறான் இல்லை, அவன் நல்லா போடுவான்டா. ஸ்டொக்கு வச்சிருக்கணும்ல. என்னது டொக்கு? டொக்குலடே ஸ்டொக்கு. நீ விளையாண்டால ஒத்த ரன்னுக்கு 7 நாளைக்கு ஓடுவேன். போட
பொன்னடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கட்டனூர் முக்குளத்தூர் முன்னேற்ற சங்கம் மற்றும் கட்டனூர் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வெளியூர்லேருந்து வந்திருக்க போத இறங்கனே ஒளி என்றேன். என்னப்போ வாழ சொல்கிறேன்? நான் என்ன இங்கே கவுன்சிலராக நிற்கிறேன்? நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் நடிக்க போகிறேன். ப்ளீஸ் ப்ரோ, உங்கள் காலில் விழுகிறேன். அங்கே தள்ளி போங்க ஐயா, நல்லா இருப்பியா? அங்கிட்டு உட்காருங்க தங்க. ஐயா உங்கள் ஊருக்கு வந்திருக்கான், நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் சொன்னால் கேட்பேன்னு சொன்னாங்க டீ கடையில். இந்த நாடகம் முடிய 7 நாள் ஆகும். பொம்பளைய ஊரை அடுப்பை கொண்டு வந்து இங்கே வச்சு உழ வைங்கத்தான். பெண்கள் தாய்மார்களுக்கு நன்றி சொல்லலை. பெண்கள் அத்தனை தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாட்ட எந்த வீட்லேயும் சிலிண்டர் காலியாகாது. நீங்கள் தான் அடுப்பை பற்ற வச்சு புரிஞ்சும் கேப்ப ரொட்டி கோதுமை எல்லாமே ரெடி பண்ணி தர்ற. ரொம்ப நன்றி மேடம். நீ பாட்டுக்கு புரிச்ச வேலைக்கு போனதுக்கப்புறம் கிட்ட யார் வந்தாலும் லோனை வாங்கி வை. நோக்கத்துக்கு லோனை வாங்கி வை. 7 லட்சம் 8 லட்சம் வாங்கி வை. அப்புறம் புரிச்சும் கேரளாவில் போய் நிமிந்தாள் வேலை ஆக்குறான்னு இங்கே கண்ணீர் நீல் கண்ணீர் வடி. அதெல்லாம் செய்யாதியத்தா. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் வந்துட்டாப்புல பாவம். வந்தவனையே பூரா பொம்பளையும் சேர்ந்து ஐயா லோனு தானே எத்தனை லட்சம் கொடுப்பியா அப்படின்னு அவன் சொல்லிட்டேன். நான் ஐஜிவிக்கு வந்தவன், வண்டி பஞ்சராகி போச்சு, ஊரில் எவ்வளோ ஒரிச்சாப்புக்காரர் இருக்கேன். ஏன்னா இந்த உலகம் காசுனா ஆணு வாய பொழப்பேன். உண்மை தானே? காசு பெருசா கிடையாது. மனிதனுடைய உண்மையான அன்பு தான் பெருசு. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே உழைத்து வாழக்கூடிய என் தமிழ் உறவு. உங்களுக்கு எந்த குறையும் வராது. கோடிக்கணக்கில் காசு வச்சிருப்பாரு. அவரால் கோதுமை தோசையத்தை திங்க முடியும். காலையில் பார்த்தா நரிக்குடி பைபாசில் நடக்கிறேன். எங்கள் பெரியப்பா அப்படித்தேன். டாக்டர் சொன்னாராம் டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, உங்களுக்கு சுகர் பிரஷர்லாம் குறைச்சி விட்டுறோம்னு. நடந்தாரு. அதோட பெரிய சம்பவமே நடந்து போச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? மானாமரம் பைபாஸில் 50ல் வந்துக்கிட்டு இருக்க கண்டனர் லாரி அதை எதிர்த்து நடந்து, அதை எதிர்த்து நடந்து நொக்காம ஏற்றிடுவானான் இருக்கேன். இப்போ ஏற்றிட்டேன் 108. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. பெத்ததாய் தப்பேன். எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மயன் கஞ்சி ஊற்றுவார், மகன் கஞ்சி ஊற்றிடும். என் மயன் அந்த வேலை ஆக்குறாரு, என் மகன் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு நினைக்காத. உனக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து வச்சுக்கோங்க. உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ உன்னால் சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சேர்த்து வச்சுக்க. அதுக்கு சேர்த்து வைக்கிறேன், இதுக்கு சேர்த்து வைக்கிறேன்னா கடைசியில் மன நிம்மதி இல்லாமல் சேர்த்து வச்சுருவேன். அதனால் எல்லோரும் சுதாரித்து பொழைச்சிக்கோங்க. உலகம் அப்படி இருக்குது. சரிதானப்போ? இந்த அங்கே ஒரு அண்ணன் பாவம் வாழ்க்கையில் நீ பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே கைதட்டியே. உன்னையால் நம்மன்னு இருக்க முடியலன்னா உள்ளே வந்து படு. கொசுவத்தியை கவட்டில் பொருத்தி விடுறேன், மயசரை பிடிச்சி லாவட்டணுமா இல்லைவா? உண்மையிலே இளைஞர் சமுதாயத்துக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். ஹெல்மெட்டை வந்து வீட்டில் போட்டுருங்க. வெறும் மண்டையோட போ. அங்கே போய் போலீஸ் காவல்துறை பிடிச்சோன்னா நீலி கண்ணீர் வடி. அதெல்லாம் செய்யாதீங்க. தலைக்கவசம் உயிர் கவசம். தலைக்கவசம் போட்டுக்கங்க. பைக்கில் பெரும்பாலும் 50-60க்குள்ளே போங்க. அப்படித்தான் 2 பேரும் மெதுவாக போனாங்க. கல்யாணத்துக்கு போனாங்க. மெதுவாக போடா, ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு பதட்டம் கொடுக்கணும்னு மெதுவாக கல்யாணத்துக்கு போனாங்க. போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே போய் கேட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை இருக்க. அவங்க வளகாப்புக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மெதுவாக போயிருக்காங்க 2 பேர். அப்போ உருட்டிக்கிட்டே 2 உழ வச்சுட்டு போயிருப்பாங்க போல. இதில் இந்த கிராமத்தில் எது சொன்னாலும் கேட்டுக்கிறோம். கேட்க மாட்டேன். சில பேர் எனக்கு பிடிக்கிற மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தா எரிச்ச மதுரை தான் பேசுவாங்கடா. நான் போய் என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், மதுரையில் 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி, யோப்பா அன்னைக்கு விருதுநகர்லப்பா 4 பேருப்பா. அவன் மாடு பயங்கரமாக பார்த்து, யோப்பா வீரசுரத்தில் ஒருத்தர் மாடு வச்சுருக்காரப்பா, அந்த மாடு சாணியே போடாமல் உள்ளே எழுத்துக்கிறோம்ப்பா. சொல்லாமல் இருக்க மாட்டேன். குடல் கூட்டம் நல்லா இருந்துச்சு, யோப்பா அன்னைக்கு தொடக்கறிப்பான்ட்டுவேன். இது எதிர்த்து பேசாட்டா சில பேருக்கு ஈமாடங்காது. அதே மாதிரி தூக்கு போட்டு ஜாக போகிற ஒரு ஆள் வேமா கயத்தறுத்துட்டு போயிருக்கேன் ரோசப்பட்டு. அந்த மரத்தில் போனவுடனே இன்னொருத்தையும் தூக்கு போட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு மிரண்டு ஓடியாந்துருக்கேன் வீட்டுக்கு. சாக போகிறவனுக்கு என்ன மயத்துக்கிட்ட பயம் வருது. அதே மாதிரி தண்ணி அடிக்கிற ஆளுகளுக்கு சொல்கிறேன், குழா தண்ணி கிடையாது, சரக்கு அடிங்க. கூட்டு சேராமல் சரக்கு அடி. நீ யாச்சும் போடுக்காமல் ஒரு கோட்டரை வாங்கி கட்டனூர் அம்மா கரையில் உட்காந்துக்கிட்டு புளியங்கோப்பு கொலையை பிடுங்கிக்கிட்டு
திண்டுக்கிட்டு அடிச்சுட்டு போனா நிம்மதி. கூட்டு சேர்ந்தேன்னா கொலையாத்துருவேன். என்ன இப்படி சொல்றிய? ஏய் அதிகமாக காசு வச்சிருக்கவங்க தாண்டா ஊற்றி விடுவாங்க. அப்படியே கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் ஊற்றி விடு, ஒரு 8000 ரூபா மிதக்குதுறான்னு கடைசியில் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு அவன் சட்டு கூட இல்லாமல் வீட்டுக்கு போவேன். பப்ளிக்கில் போயிட்டு இருப்பாரு. என் முண்டாடி சொன்னேன், என்னங்க ஓசை கொண்டு விட்டு செருப்புட்டு அடிச்சு விளக்க மாட்டு அடிச்சு. ஓசை அவ்வளவு பெருசாவா இருக்கு? ஏய் குடிக்கிறது பிரச்சனை கிடையாதுடா, அந்த குடிச்சு வாடையை போக்குறதுக்கு என்னென்ன சித்திரதை படுத்துவேன்ற கொழுக்கட்டை போட்டு விளக்குவேன். விளக்கிட்டு அவனா ஊதி பார்த்துக்குருவேன். வாடை வருதே, நிஜாம் பாக்கு 10 கச்சபச்சா கச்சபச்சா கச்சபச்சான்னு கொட்டு வருதே, பாஸ் 20 சரம் திம்பேன். அம்புட்டு திண்டு விட்டு பொண்டாட்டிக்கிட்ட வாடையே தெரியக்கூடாதுன்னு போய் நிற்பேன், மாட்டிக்கிருவேன். எல்லாத்தையும் போட்டவன் முண்டை ஜிப்பை போடாம பார்த்தா கருங்குளத்து முனி மாதிரி லடாக் லாக் லாக். இதுதான் உண்மை. கல்யாணம் என்பது என்ன? இளைஞர்கிட்ட கேட்குறேன், பாம்பாட்டி பூமியிலாம் கேட்குறேன், கல்யாணம் தான் எதுக்குடா பண்ற? பிள்ளை வைக்கிறதுக்கா? நீ கொஞ்சம் உள்ளவா தலைவா. இத்தனை நாள் எங்க இருந்த? ரூம்ல இருந்தார். இருடா, பிள்ளை வைக்கிறதுக்காக கிடையாது. நம்மளோட நம்ம சந்ததி போய்விடக்கூடாது, வாரிசுகள் வேண்டும், புனிதமானதுதான். இப்போ சில பேர் பண்ணுறது ஊராமே பிட்டு படம் பார்த்துட்டு நம்மண்டு சிம்மக்கரவை தூர்லாம் பார்த்தா நோ நோ எஸ் ஒரே வா ஓ காட் ஓ காட் அப்படித்தான் சத்தம் கேட்டிருக்கு. சிம்மக்கரவை தூரில் செல்ல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். பக்கத்து தூரில் வயசானவர் வெளியே இருந்தவர் இப்படி ஓ நோ நோ நோன்னு சொன்னே அவர் பண்ணி வந்துருச்சோ, திரும்பி குண்டி இல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏய் பஸ்ஸில் கேட்டிருக்காங்கடா, பஸ்லையுமானே டவுன் பஸ்ஸு கீராடே 2 முழத்துக்கு இருக்கு இங்கே. அந்த டிரைவர் மேலே பாலத்தில் ஏற்றிருக்காரு, கட்டங் கட்டங். பக்கத்து சீட்டில் உட்காந்துவேன், தமிழ் செக்ஸ் வீடியோ. அவர் வண்டி திருப்பி கீழே வந்துருச்சு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இந்த உலகம் அப்படி இருக்கு. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்போது பார்க்கணும். 1 மணி நேரம் பேசுவேன், ஒரே வார்த்தையை சொல்ற. அது நீ சொல்ற, இவன் நீ சொல்லு. என்ன பண்ணியிருக்க? உப்புமா சாப்பிட்றா வினோத். இவன் உடனே எங்க வீட்டிலேயே உப்புமா தான். பார்த்தா கருவாட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருப்பேன், விட்டவே மாட்டேன். அம்புட்டு போட்டு கேட்பேன், சாப்பாடு செஞ்சுட்டியாடம்? அது உடனே எங்கள் அம்மா செஞ்சாங்கடம், இங்கேயும் எங்கள் மம்மி தான். அப்படியே சொல்லிட்டு அந்த பிள்ளை எப்படி சித்திரப்படுத்துவேன்ற. என்ன போட்டிருக்கடான்டுவேன். அந்த பிள்ளை நைட்டி போட்டிருக்கேன், டவுசர் போட்டிருக்கேன். இவன் என்ன கலராக இருந்தால் எதுவும் கரண்ட் இருக்கு. சரி, இதெல்லாம் எல்லாருமே அனுபவிக்கிறதே. உலகத்தில் காதல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பைக்கில் போகும்போது காதல் பண்ணாதீங்க. பைக்கில் போகும்போது வீடியோ காலில் வாடா வாடான்னு இவன் வீடியோவில் வந்துட்டேன். அண்ணே அச்சனை வந்திருக்குண்ணே. ஆமாடா, ஏன்னா தொகையும் குறைச்சி பேசிவிட்டேன். திரைப்பட புகழ் MKR ராதா அன்பாலயத்திற்கு செங்கமடை எஸ் விஸ்வநாதன் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் சார்பாக 1001 எங்கள் அண்ணே செங்கமடை எஸ் விஸ்வநாதன் அண்ணனுக்கும் அன்பு உள்ளத்திற்கும் நன்றி நன்றி. ஒரு சாங் பாடிக்கிறோமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அறுபுரி வாய்சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
கொல்லி மலை ஏ ராணி மலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சூப்பர் போல் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், ஐயப்பன் முருகன் இந்த மாதிரி ஜாமிக்கெல்லாம் ஏன் மாலை வர்றீங்க? ஏன் மாலை வர்றீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். உள்ளம் தூய்மையாகவா, உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகவா, இல்லை நீ அடிச்ச சரக்கை மறக்கிறதுக்காகவா? கொஸ்டின் பண்ணலாம் ப்ரோ. கமான் ஆடியன்ஸ். எனது நல்ல சோறு திங்கிறதுக்காகவா? பெரும்பாலும் சரக்கு நிப்பாட்டுறதுக்காகத்தே மாலை வர்றேன். உண்மைதானே பங்காளி? நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஊர்ல அப்படி ஒரு ஆள் இருந்திருக்கான். உங்கள்கிட்ட பூரா சொல்லுவாங்க, இனிமே நான் சரக்கே அடிக்க மாட்டேன், இந்த மாலை விடுறதோட திருந்திரிய மச்சேன், சரக்கை விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரியா நரம்பெல்லாம் சுண்டுதுண்டுவேன். ஆனால் மாலையை கழிட்டு மறுநாள் வந்து ரேஷா ஒரு சேவை குஞ்சம் வதக்கு உப்பு திறக்கலாம் நினச்சிடுவேன். 2 நிமிஷம் ஊற்றுனா 2 கிலோ சேர்த்து திங்கலாம். அதே மாதிரி மாலை ஓடுறவங்க எல்லா கெட்ட வழக்கத்தையும் நிப்பாட்டுனா மாலை ஓடலாம். உங்க எல்லாத்தையும் சொல்றேன், புனிதமானது அதெல்லாம். கணேஜி போயில போடலாம், புனிதமானது. சீரட்டு அடிக்கலாம், புனிதமானது. செருப்புட்ட உன்னை அடிச்ச ஒரு மயிர்மனை என்ன புனிதமான மயத்தை புடுங்குதுன்னு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சரக்கு அடிக்க கூடாது மாலை ஓட்டா. லேடிஸ் டச் நோ, அது செய்யக்கூடாது. கணேஜி போல ஒரு ஆளு முட்டு போட்டு இது பூராமே இந்த கணேஷ் போயில. அடாடாடாடா, ஏன் அது வேறு கணேஷ் போயில அப்படின்னா, கசக்கி வைப்பதனால் கணேஷ் போயில. அந்த பாக்கெட்டை எடுத்து அவன் போடுற ஸ்டைலு அடாடாடா வெரி வெரி குட். எப்படின்னு போடுவாங்க? கையில அப்படி தூக்குவேன், அப்படி தூக்கிட்டு ஜட்டிக்குள்ள இருந்து அப்படி எடுப்பேன், கண்ணு கண்ணா இருக்கான். எடுத்து அந்த பாக்கெட்டை ஒரு ஊதுவேன், பலூன் ஊதுறது மாதிரி ஊதிட்டு அப்படி கொட்டிக்கிட்டு ஆளுகளை பார்த்துக்கிறாரு பெரிய மயிர் மாதிரி. அப்படி பார்த்துட்டு கவட்டுக்குள்ள வச்சுக்கினேன். சரி மச்சான், நேற்று விறகு கொட்டி அதை டன்னு போல மச்சான். கணேஜி பேல போட்டு ஒரு ஆள் வெந்து போய் சாகிற நிலைமையில படுத்து கிடக்கேன். பெரிய ஆஸ்பத்திரியில் இங்க வந்துருச்சுப்பா. தொண்டைலாம் புண்ணு வச்சு ரொம்ப சீரியஸான நிலையில மாசுக்கு இது இருக்குல்ல சுவாசம், மாஸ்க் போடுறது. ஆமாப்பா, அதை போட்டு படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க ஒரு ஆள் ஆப்பிளும் ஆரஞ்சு 2 கட்டப்பையில வாங்கிட்டு போயிருக்கேன். போனவனே விசாரிச்சிருக்கேன். அவன் படுத்து கிடந்துட்டு வாங்கண்ணே, பேச முடியாது, வந்து வச்சு வாங்கண்ணே. இவன் என்ன எப்படி அப்படி ஆச்சு? போயில போட்டேன். எத்தனை வருஷமா போட்டேன்? போனவன் கேட்கிறேன், எத்தனை வருஷமா போட்டேன்? 20 வருஷம். ஆடு மேய்க்க மேல போட்டு. இவன் போனவன் செய்யக்கூடாதுடா, செய்யக்கூடாதுடா சொன்னல, படிச்சு படிச்சு சொன்னல, கேட்டியாடா? புண்ணு தொண்டை வரைக்கும் போயிடுச்சாடா, போச்சுடா, உன் குடும்பம் பிள்ளைலாம் போச்சடா. அழுதுகிட்டே கேட்டவன் அழுதுகிட்டே சடக்குன்னு சட்டியில இருந்து போயில கொட்டியிருக்கேன். கொட்டிக்கிட்டே அப்படி தேய்ச்சிக்கிட்டே கேட்டிருக்கேன். அவ்வளோதான் கஷ்டம். புண்ணு வச்சிருச்சு, அதுக்கு தேன் சொல்றது ஆண்டிருக்கேன். செத்தே உனே படுத்து கிடந்தேன். இதை போட்டுட்டு தானடா இங்கே படுத்து கிடக்க, நாசமா போக. இவன் எதுக்கிட்ட வந்து மறுபடியும் போடுறேன். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்றால் யாரும் செய்யாமல் இருப்பதில்லை. குடிக்க வேணாம் குடிக்க வேணான்னு நான் சொல்றேன்னா நான் பட்டு திருந்தனவன். ஓப்பனா சொல்றேன், அதே உண்மை. என் தம்பி கைதட்டான் பாரு, உண்மைதான். நான் பெரிய குடிகாரன். 5 ஆண்டுக்கு முன்னாடி மேடையில் கட்டிங்கு கொடுக்கலைன்னா ஊர் நாடகத்தை கெடுத்து போடுவேன். அப்படி ஒரு மோசமான ஆள், சரிதானே? ஆனால் திருந்ததுனாலதான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியுது. அன்பு உறவுகளை, இது எல்லாம் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை இனிப்பாத்தான் தெரியும். ஏன்னா அண்ணே, என் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிய, குடிக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, நமக்கு மானங்கன்னு தெரியாது. அதனால நிறைய நட்புகளை இழந்துருவோம்னே. போதையை போட்டவனே என்னடா சொல்ற, நீ என்னடா சொல்ற?
அவ்வளவுதான். நீ திருந்த தாலி 12 வருஷம் ஆகும். அதோட உனக்கு சீமந்த மாதிரி ஆக்குறேன். இப்பதான் நான் சொன்னேன் அண்ணே. என்னது குடினால கொஞ்சம் உள்ள வாரியா? கேசரி கட்டி வச்சிருக்கேன், உள்ள வாரியா? போதும் போதும், ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். அவ்வளோதான், கடையை திறந்துட்டாங்க. என்ன கணத்திலும் பொன்னரவளம் குடிக்க மதிப்பு மரியாதைக்குரிய கட்டனூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் ஸ்ரீ வீர சௌந்தரியம்மன் திருக்கோவில் முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் புரட்டாவா காணோம் அண்ணே என்னண்ணே புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024. நீ உள்ளே தானே அதிகமாக கொடுப்ப, அங்கே போய் மட்டி போட்டுருவ. இதையும் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து டீ கொடுத்தாரு ஊரில் பெரிய ஆள். டீயை குடிச்சிட்டு என்ன டீயில் இனிப்பே இல்லைன்றேன். டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு கேட்குறாரு, வெறும் டீ மட்டும் போதுமா, குட்டே எடுத்துகிட்டு வரவா, உளுந்த வடை போட்டிருக்காங்க சுட சுட நவால் கட்டிட்டு வரவா அப்படின்னு நாங்கள் மண்டியை ஓட்டுட்டேன். எங்களை யாரும் ஆம்பளை மதிக்கிறது இல்லை. ஜவுளி கடையாக இருந்தாலும் அதே ஆம்பளை ஜவுளி கடையில் முரட்டு மீசை வச்சுட்டு உள்ளே வந்தவனே வாங்க தம்பி என்ன வேணும், ஒரு மதுரை வேணாம்டா போயிருவேன். பொம்பளை பிள்ளை வாங்க சார் என்ன பார்க்குறீங்க, உடனே ஜட்டி இருக்கா 95 சைஸ், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, போகவே மாட்டேன். கடையை அடைக்கிற வரைக்கும் அங்கனையே கடிச்சு இருக்கா சுற்றி சுற்றி வருவேன். அந்த கடை தடை விழுந்துவோம். மதிப்புக்குரிய காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலகம் இவளை முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு மானாமதுரை பிரியா ஹோட்டலில் பிறக்கி திண்டு இங்கே வந்து மேடைக்கிலே உட்கார்ந்து இந்த சிமுண்டு என்று பாராமல் இங்கே ஹரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய நாடகமாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பேச வேந்தன், நடிப்பேச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேசுகிற அஞ்சுதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி சிறப்பும் தனி குரல் வளம் தனி பாவனை உண்டு. ஆனா வந்திருக்கு வள்ளி பேர் சொல்ல நான் தகுதியற்றவனாக நினைக்கிறேன். மிஸ்டர் கீரிப்புள்ள மண்டை என்ன சொல்றிய? அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய புகழ் வந்திருக்கு. வள்ளி சாதாரண ஆள் இல்லை, எம்ஏ. அண்ணே நாடக உலகத்துல யாருமே இவ்வளவு பெரிய படிப்பு எம்ஏ படிச்சதே இல்லை அண்ணே. போடா மொட்டு முண்டை, அவ ஆத்தாப்ப என்சியில் எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிசய சிறுவன் எனது அன்பு மகன். அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த காண குயிலோன் கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உளுத்திமடை கே என் அன்பு தம்பி லிங்கேஸ்வரன், லிங்கன்னு கூப்பிடுவேன். லிங்கம் ரொம்ப நன்றி தம்பி. உளுத்திமடை கே லிங்கேஸ்வரன் அவர்கள் ஆறுயிர் அண்ணன் எனக்காக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். இப்படிக்கு ஸ்ரீ பெத்தனாச்சி அம்மன் டிராவல்ஸ் வாழ்த்துக்கள் தம்பி லிங்கம். அவன் சின்ன வயசுலேருந்து நாடகம் பார்க்குறேன். இன்னும் அவனுக்கு நான் என்ன வயசுன்னே புரியாது. போன் அடிச்சு கேட்குறேன், அன்னைக்கு நான் சாகிறதுக்குள்ளே நீ புரியுற மாதிரி பேசுவேடான்னு. அது இந்த ஜென்மத்தில் நடக்காதடா. எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. ஆறுமுனிய கலையரசு நேரம் 6 மணி. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. இன்னைக்கு என்னைய கூட சில பேருக்கு தெரியல, என்னைய பார்த்தவனே சில பேர் சொல்றாங்க சவராஜக்காரன் பலூன் வைக்க வந்திருக்காங்க. இல்லண்ணே இதாண்டா மண்டை வெட்டு சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கண்ணே. ஏ மணி அண்ணே அப்பெல்லாம் எங்க அப்பையா அத்தாலாம் வெட்ட சொல்றது சலூனு கடைக்காரர்கள்ட்ட இப்படித்தாண்டா சொல்லுவாங்க. ஏய் நல்லா ஒட்டை வெட்டிடு, இதாண்டா செம்புரியாட்டு வெட்டு. ஐயா அந்த பாடி ஏதாவது செய்யுங்கயா, நாடகத்தை கருத்து தூய்மையை பிடிக்குமே. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி மணிகண்டனை எல்லாத்துக்கும் தெரியுமா? அந்த பெட்டிக்காரனை தெரிஞ்சாலும் கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர் தம்பி. எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும்
இந்த பேர் வாங்கினா மக்கள் செல்வாக்கும் மக்கள் அன்பு இருந்தா அந்த கலைஞனை யாராலும் அசைக்க முடியாது. நான் சம்பாதிச்சது பூராமே இந்த மக்கள் தான்டா. இந்த மக்கள் ஒன்னையும் காப்பாற்றுவாங்க. சட்ட கலரை மாற்று, அங்கிருந்து வர்றியடா ரொம்ப முடிச்சு அறுக்கிற மாதிரி தொன்னப்பல எதில் விட்டேன் இவன் திருந்த மாட்டேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி ராஜா குனி. ஹலோ ஹலோ எந்திரிப்பா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பெண்ணை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன், நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன், தாய் சொன்னதே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது, என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை, காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும், காலம் தன்னை நாம் மாற வைப்போம், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன், என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நன்றி. நாகமலை சுவாமி டாடா ஏசி உரிமையாளர் தர்மராஜ் அவர்கள் நன்கொடையாக 1000 ரூபாய் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பா வழங்குகிறார். நன்றி நன்றி, அன்பு உள்ளத்துக்கு நன்றி. மருதங்க சக்கரவர்த்தி மருமதவான் கோடையடி குமரன் சிறு வயதிலே சாதித்து காமித்த ஒரு தமிழனை அன்பு தம்பி நமது அறந்தாங்கி அருகாமுள்ள ரெட்டையாளம் கிராமத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர் சூப்பர் போடுறா. அருமை அருமை ஓமுண்ட வெதர்ல அடிச்சுக்கிறாரா அண்ணே ஏன்னா என் தம்பி காலேஜ் அடிக்கிறான்னா காலையில காசு வாங்குவேன் நீ அடிச்சுட்டு போய் மேலு வலி வாங்கி நாளைக்கு கோட்டை போட்டு பாடு ஐயா ஐயா அந்த பக்கத்துல கால ஐயா துண்டு போட்டுருக்கீங்களா தயவு செய்து நீங்க அங்கிட்டு போறது நல்லது ரொம்ப பாய்ச்சி கிடக்கல போயிருங்க ஏன்னா குணஞ்செல்ல மாடு சுத்து மாடா இருக்கு ஏய் லிங்கா இங்கிட்டு வாடா வெண்ணமேன இங்கிட்டு வாடா வாடா அண்ணே உனக்கு நேரம் செல்ல போ அண்ணே எனக்கு ஒரு எதுல போய் சந்தேகம் முடிய போத நீ போடுற ஆட்டம் எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே அண்ணே என்னடா சந்தேகம் மயிருமனே வெதர்னா கொட்டையாண்ணே காலையில ஒரு சிராசி எடுத்துட்டு போய் மானாமர ஆஸ்பத்திரியில் காமி விஷ வச்சியை போட்டு உன்னை காலையில் நாட்டு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய என் அன்பு அண்ணன் புதுகை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்ட் இருக்காரு மோர் சிங் அருமையாக வாசிப்பார் அண்ணே கொண்டா இது விளம்பரம் இல்லை ஐயா இது வந்து எல்லாரும் வாசிக்க முடியாது அவர் ஒரு ஆள் தான் வாசிக்க முடியும் திறமையான கலைங்க இது பேர் வந்து முகர் சிங் அப்படின்னா என்னென்னா முகத்துக்கு முன்னாடி இப்படி வச்சு டீன் டியூன்னு வாசிக்கிறது சிறுகாழி கோவிந்தராஜா ஐயா பாடுகின்ற பாடல்கள்லாம் இந்த கருவியைத்தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் அருள் அண்ணன் வாசிக்கும் பொழுது நீங்கள் அத்தனை பேருமே இதை ரசித்து மகிழுங்கள் எங்கே பார்க்கலாம்
மட்டனூர் ராமலிங்கம் சேர்வை அம்பலர் அவர்களது பேரன்மைய சதீஷ் ராம்குமார் அண்ணனுக்கு முன்னாள் டிரைவர் அவர் ரூபாய் 300 அன்பளிப்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். நன்றி நன்றி. ஏன் நீக்குற மாதிரி வைக்கிற? வேற எதாவது வச்சிருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. நேரம் 11:25. டிங் டாங். மாரியம்மன் கோவில், ஆந்திரா. சூப்பர். ஏன்னா அண்ணன் சங்கு ஊதுனது ஒரு மாதிரி நீங்கள் சிரிச்சிங்க. இந்த சங்கு எந்த சாமிக்கு உகந்தன்னா திருப்பதி ஏழுமலையான் பெருமாளுக்கு உகந்ததே சங்கு சத்தம் தான். வாழ்த்துக்கள். வேற எதுவும் வச்சிருக்கேன் அஞ்சரை சட்டுக்குள்ள எதுவும் போறீங்க போகணும். அண்ணே யானை கத்துதுன்னு. அளவுரு யானை பசிக்கு கத்தம். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீல சீன்தாள். மாட்டோடி மயனே. சிக்கிருச்சே சிக்கிருச்சே. நீங்க வாங்க ப்ரோ, அப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க, இதான் நல்லா இருக்கும். சும்மா அங்கிட்டு வாங்க ப்ரோ. இல்லை உங்களை யார் எத்தனை உதவு சொன்ன? நாளைக்கு ரிப்போர்ட் ஆகிடும், அதெல்லாம் ஒரு அளவு தான். ஆமாம், அப்புறம் என்ன இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் 82,000 பண்ணி வச்சிருக்க மாதிரி என்ன சொல்றிய? அதெல்லாம் அவ்வளோதான். உன் பாடிக்கு எவ்வளோ தவறுதோ அவ்வளோ நைவா லைட்டாக மைண்டாக கேட்கணும். மண்டி ஓட்டு வார்ம் பண்ணு, கருப்பை உன்னை காப்பாற்றிட்டாரு. அண்ணே மண்டி ஓட்டார். இங்கனே மண்டி ஓட்டு கருப்பை காப்பாத்தாரே. நல்லா. ஆறுக்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஆலா பிளாக் பிசரை தூக்கி வார்ம் பண்ணி கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன். அடே முருகா, அந்த ஓட்டு கோட்டத்தில் தானே படுத்து கிடக்கேன். அது வாட்டுக்கு நாய் உப்பு கண்ணு நினச்சி இழுத்துட்டு போயிடாமடா. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் பின்னாடி படுத்துக்கிட்டேன். காவல்துறை அதிகாரியை போய் லத்திக்கிட்டு 2 ஓடு போட்டு ஏன்டா தண்ணியை போட்டு இங்கே படுத்துக்கிறேன். ஐயா நான் தான் பப்புன்னு மருதம் பண்ணிட்டேன். எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். சிரிப்பு அழகி, புன்னகை அரசி. ஜெயா ரெடியா? புன்னகை அரசி எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஞ்சாடி. அரைச்சமாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேப்போமா, இல்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா. அருமையான பாட்டு பாடின மணியன் கைதட்டலாம். சூப்பர் சூப்பர். எம்மாடி ஆத்தாடி ஒன்னே எனக்கு தரையாடின்னு சொன்னீங்களே, அந்த பிள்ளை உங்களுக்கு என்ன முறையாகுது? தங்கச்சி வேணும்னே. வெளியே ஒரே அறையவா? தங்கச்சிக்குத்தே அதை பாடுவாங்களா? எம்மாடி ஆத்தாடின்னு. நான் பாடுறேன் பாரு. பாடுங்கண்ணே. வந்திய வள்ளிய தெரியல, அம்மன் கோவிலும் வாசனில்ல, ஓ வரவ பார்த்து ஜெயப்பிரியா வரவ பார்த்து காத்து கிடைக்கி உண்மையில ஆசையில. இந்த கோவில் திருவிழா கட்டணூர் கோவில் திருவிழா எப்ப வரும் தூக்கமே வெள்ளையடி. உன் தோழிய ஊரா வந்து திரும்புது நீ இன்னும் வெள்ளையடி. வந்திய வள்ளிய தெரியல, அம்மன் கோவிலும் வாசலில் ஓ வரவ பார்த்து ஜெயப்பிரியா வரவ பார்த்து காத்து கிடக்கி உண்மையில ஆசையில. தெல்ல தெளிவாக ஒலி போலீஸ் தாவனம்னா போன வருஷம் நம்ம வந்தோமா, அதுக்கு முந்தின வருஷம் வந்தோமா,
போன வருஷம் மலையோட வந்த லேசா தூத்தல். அன்னைக்கு மைண்டில் ஏற்றின மை செட்டை நான் மறக்காத மை செட்டுன்னா எங்கள் அண்ணன் தான். நியூ ராஜா மறக்கவே மாட்டேன். நான் உன்னை பற்றியும் பேசிட்டே போவோம். பீசர் பட்டணம் நியூ ராஜா ரேடியோஸ் பீசர் பட்டணம் பாட்டு போடு போட்டு விடு. உங்க அண்ணன் தானா? சக் 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 ஹே தொட்டி வாங்குது பேர்தாமா. சக் 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 நியூ ராஜா மைசக் மட சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு நியூ ராஜா மைசட்டுமா. சக் 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 ஹே சொல்ல கூட வார்த்தையில் சூப்பருமா. சக் 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 நியூ ராஜா மைசட் எனக்கு விடம் பீசரப்பட்டணும். 100 ஆண்டு வாழ வேணுமா? என்ன மைசட்னா பெரும்பாலும் நடிகர்கள் சார்பு வைங்க, கெயின் வைங்க, எக்கோ வைங்க நாங்கள் சொல்லுவோம். அதை மக்களுக்கு வந்து அது தெரியாது. மைசெட் சரியில்லை போல என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாடகக்காரன் கிடையாது. அந்த எக்கோ கெயின் ஷார்ப்பு இன்னரு அப்படின்னா அந்த பாக்ஸை ஏற்றுங்க, அதை ஏற்றுங்க. ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிறவங்களுக்கு அவுட்ரு தான் தெரியும். சரிதானே? அருமையான மைசெட் நியூ ராஜா. சூப்பர் சூப்பர். நாளைக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்துரு. இல்லாட்டா ஒன்னையே மண்ணவாரி தூத்த நேரிடும். ஏன்னா மை செட்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே பெரிய செட்டுக்காரங்க கிடையாது. கோடிக்கணக்கில் காசை போட்டு நீ சாமை வாங்கினாலும் ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க திறமையாக இருக்கணும். அப்படி சொல்லுவானே. ஒரு ஆள் போதும் செட்டை கெடுக்க. போறையா உன்னை காசை வெட்டி போடுவா. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா சில மை செட்லாம் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் நியூ ராஜாவா அண்ணன் மாதிரி தான் பெரிய செட்டுகளோட போட்டி ஓட்டு மை செட்டு வாங்கிட்டேன். வாங்கினா அவன் மற்ற ஆளுங்க சம்பளத்துக்கு கூப்பிட்டா அவன் பேசுகிறதே பாவம். காது ஊத்து வீடு, கல்யாண வீடு, அதில் என்ன கொடுப்பாங்க? 4000 5000. வேலைக்கே ஆள் கூப்பிடாம ஒரு ஆளே செட் பண்ணி மைசா அன்னதானம் நடக்கும்போது ஊர் அம்பலார் சொன்னார், மை செட்டு போடுற தம்பி எங்கள் மச்சானே அலோன்ஸ் பண்ணி விடியா வந்து தாய் வழியெல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டு ஜோறு ஊரா அப்படியே கிடக்கு அப்படின்னு கிளம்பிட்டாருங்க மச்சான் மைக் எடுத்துக்கிட்டு. அவ்வளோ திறமையான ஆள் என்ன பாரு வாய்ஸ் கவுனி. அடுத்த நடந்து கொள்பதா ஏற்கிறது கருப்பட வரப்பட கருப்படும் மீண்டும் ஒரு படத்தில் அடுப்படோ அம்பலார் விருவம் வந்தார். கொலையை கட்டிட்டு போறேன் உன்னை அறையவாடா, நீ சாப்பிட வர சொல்றியா இல்லை சோத்தில் தண்ணி ஊற்றி சொல்றியாங்க. அதுலேயும் கிளம்பிட்டார் விளம்பரத்துக்கு. எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்ட அடிச்சு போடுகளா, குத்து விளக்குகளா, கரடிகளா, உலக்க கிட்ட நங்குடங்குன்னு குத்தக்கூடிய போடுகளா அப்படின்ட்டாரு. 2 குழாவை. அந்த 2 குழாயும் தீபாவளிக்கு அலைச்சி பெயிண்ட் அடித்து அதில் புசுமானத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே நியூ ராஜா அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 4 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நகட்டலையே. பைனான்ஸ் டைட்டு ஏன்னா நான் சும்மா சொல்லுவேன் நகைச்சுவைக்காக. இங்கே நாடக கலையை கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டும் அறிந்த கலையை உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரையும் அறிய செய்தது என்னவென்றால் யூடியூப் சேனல். மறக்க முடியாது. என் தம்பி லிங்கம் கரெக்டாக இருக்கேன், அவன் தான் கரெக்ட். உண்மையிலே தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பிக்கு எத்தனை அசிஸ்டண்ட்? 77 பேர் சுற்றி உட்காந்துருக்கேன். அங்கிட்டு பாரு தம்பி கீழே பஜலை கணித்து குனித்து சனித்து எல்லாமே எங்கிட்ட இருந்தா உளுத்தி மடை லிங்கம் பாம்பாட்டி பூமி இன்னும் 60 பேர் இருப்பேன். அந்த அங்கிட்டு உட்காந்துருக்கேன். வேளாங்குடி சரவணே எல்லாருமே முருகன் அசிஸ்டண்ட் தான். முருகன் பாரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. அவனை சுற்றி ஸ்டூடெண்ட் வீட்டு படம் எழுதிட்டு இருக்காங்க. தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாடகத்தை காண வருகிறவர்களே 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். முக்குளத்தூர் முன்னேற்ற சங்கம் மற்றும் கட்டனூர் கிராம பொதுமக்கள். வருடந்தோறும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வர்றீங்க ப்ரோ. உங்கள் அன்புக்காகத்தான் வர்றேன். இந்த தேதிக்கெல்லாம் எத்தனாயிரம் வேணால் வாங்கிக்க அப்படின்னு கூப்பிட கிராமம் இருக்குது. ஆனால் கட்டனூர் என் அன்பு உறவுகள், அன்பை மறக்க மாட்டேன். வருடந்தோறும் வருவேன். அடுத்த வருஷம் வரும்போது மேடையில் சிமுண்டை கொட்டி விட்டு ஆசிட்டை ஊற்றி விடு. இந்த மேடை ஏதாவது ஒன்று பண்ணணும் ப்ரோ. மற்ற நாடகம் இல்லாத நேரம் ஆடுலாம் வந்து பறக்குமா? மூத்திர கவுச்சி அடிக்கிறாரா எவியா? ஸோ நான் என்ன செய்வேன்? எதுவுமே செய்ய முடியாது. அதில் என்ன உட்காந்து பவுடர் ஓட்ட? ஏய் நீ மொத்துப்பா மயிர் மேனே
பெரிய மதுரை முத்து மாதிரி தான் அப்படியே காமெடியை புலம் தள்ளுற மாதிரி ஆண்டுக்குருவார். அண்ணனே எதுடா எனக்கே காமெடி பண்ண தேவை தான் முடிச்சுக்கிட்டுறேன். இல்லைன்னா விஜய் டிவிக்கு போயிருப்பல்ல, விஜய் டிவிக்கு போனேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டார், வெளியே ஓடாண்டாங்க, வெளியே வச்சு தம்பி 1000 சினிமாவில் நடிச்சு கூட எனக்கு சந்தோஷம் இல்லைடா. ஆமா, என் மகளை தானே நீ கட்டியிருக்க, வாழ்க்கை நல்லா இருக்கு, வழுக்க உள்ளது பேசாம. ஐயோ நான் என்ன செய்வேன், உன்னை எப்படி நான் அட்டாக் பண்றதுனே தெரியாம ஸ்கிரிப்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னையே லூசு பிடிக்க வச்சுட்டாரே ஒருத்தன். நான் என்ன செய்வேன், நான் எம்பிட்டே பார்த்தா கிறுக்கு பிடிக்க வச்சிருவேன். ப்ரோ பொம்பளை பிள்ளை வரும்போது பேசாத, எப்படி பேசுவேன், அவ காலை தூக்குனாத்தே உனக்கு அடிச்சிருப்பா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுரி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை உறவுகள் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை நாடக கலையும் நாடக நடிகர்களும் இங்கே அசைக்க முடியாத என் சொந்த பந்தல் இருக்கு வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அடிகன் MK ராதாகிருஷ்ணன் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சமசர் தாங்காம முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. உண்மையிலே என் தம்பி மணிகண்டேன் என்னை வாழ்த்தி அவன் பாடினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தம்பி நீ பாடின பாட்டு ஒரு புனிதமானவருடைய பாடலை பாடினேன். விஜயகாந்த் ஐயா வாழ்த்து. கடையில் 2 அழுத்தினேன், அது வந்து எனக்காகத்தான் பாடியிருக்கேன். உளுந்த வடை 2 சேர்த்து வாங்கி தருவேன். 5 வடை வாங்கி கொடுத்தேன். சரி சரி, 5 வடை என்னடா, காலையில் மானாமல்ல இருக்க டீ கடை எண்ணெய் சட்டியை தூக்கிட்டு போய் முந்திரி தோப்புல வச்சு வடை ஓட்டு நீயே பொழைச்சிக்க. திந்த குடியை கெடுக்கிறானே. பிரியா ஹோட்டலில் விட்டான், எல்லா நடிகரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க, இவன் சாப்பிட்றேன் 7 தோசை 2 புரோட்டா 3 ஆம்லேட்டு 1 புல்பாயில் சாப்பிட்டுக்கிட்டு காடை இருக்காங்க. அவர் சொன்னார் கடையை காலி பண்ணிடுறான்டாரு. ஒரு நாள் போதும், அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டார். தோசை கல் இருக்குது, வேணா சுடுமாடை கூட்டி விடுறேன். அங்கிட்டு போய் கட்டணூர் அங்கிட்டு கருவ காட்டில் உட்காந்து கொத்து போட்டா போட்டு பொழைச்சிக்கிறான். ஒன்றா ஆனால் உன்னையெல்லாம் மறுவீடு எதுக்காவது கூப்பிட்டாங்க தொலைஞ்சாங்கடா. 3 சுப்பு அரிசி சோத்தையும் தின்னு விட்டு கடைசியில் 2 படி அரிசி கொடுங்க தின்னுட்டே போக முடியும். பண்ணி பேப்பைய உடம்பு குறைங்க ப்ரோ. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அண்ணே, இந்த அது இருக்குது கறி இருக்குது இந்த இனிப்பு இருக்குது அது இருக்குன்னு லவ்னு சாப்பிடாதிய. 40 வயசு வந்துட்டா எல்லாத்தையுமே குறைச்சிக்கங்க அம்புறவங்களே. ஏன்னா சுகரு அதெல்லாம் வந்துட்டா எத்தனையோ பேர் இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. சரிண்ணே, அதனால உங்கள் உடம்பு முக்கியம். எல்லாருமே எல்லாத்தையுமே குறைச்சிக்கங்க, டொங்காசும் குறைச்சிக்கடா அண்ணே. அது அப்படித்தானே, நமக்கு வேலையா தானே. எதை வேணாலும் சொல்லுங்க. எத்தனையும் பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல இவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த பாட்டுல வரி எல்லாரும் சொல்லுங்க. அறுக்கிற ஆளத்தான் நம்பி ஓடுது ஆடு. ஆடு எப்பயுமே வளர்க்கிறவனை நம்பாது.
இந்த கொசு தொல்லை தாங்க வளர்க்குற முடியலையே. ஆடலடா மொட்டனாக்கு பயமானே உன்னைய வச்சுக்கிட்டு அண்ணே ஐயோ மண்ணெண்ணா இருக்கா லைட்டா எரிச்சு விட முடியுமா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பூமிக்கு பாரம் கிடையாது டோட்டல் கலைக்கே நீ தான் பாரம் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு ஏன்னா கொஞ்ச நேரம் அவர் அங்கிட்டு உட்கார வச்சிங்கன்னா நாடம் நல்லா இருக்கும் ஏன்னா அடுத்து மருதமணி தப்பக்கூடிய காலம் மருதமணி என்ன இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவாப்புல சேப்புரியா அதே மாதிரி ஒரு டீசெண்டான பொம்பளை பிள்ளை அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது தயவு செய்து ஐயா என்னே நீ போய் என்ன மனு கொடுக்க சொல்றியா மனு கொடுக்க சொல்றியா கொடுத்த கேஜை வாப வாங்க சொல்றியா பாடி அங்கிட்டு கொண்டு போய் போடுப்பா தண்ணிக்குள்ள ஊறட்டும் என்ன போய் குடியாரன்ட்ட போய் உனக்கு அட்வைஸ் பண்றேன் ஏன்ட்ட வாவேன் உனக்கு புலந்துருவேன் அங்கே வாவேன் கொஞ்சம் உள்ள வாவேன் ஒரு கட்டிங் வச்சிருக்கேன் ரம்மில் வாவேன் வெதர் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு அப்படின்னா ஒருத்தர் சின்ன குட்டியிலேருந்து வீரஜோளம் சந்தையிலேருந்து ஒரு செம்பரியன் கடை வாங்கி வளர்ப்பார் இந்த செம்பரியன் கடை குணம் என்னன்னா அவர் வெளியே போனாலும் வெளியே போகும் அவர் ஒன்றுக்கு தந்தாருன்னா முன்னாடி வந்து நிற்கும் அவர் திங்கிற கடல மிட்டாயை திங்கும் ஐஸ்கிரீமை கொடுத்தா திங்கும் சிக்கனை திங்கும் ஜோத்தை திங்கும் எல்லாமே திங்கும் அவர் படுத்து கிடக்கும்போது அவர் கூடயே இந்த கிடா குட்டி படுத்துக்கிறான் ஆனால் அவரை ஒரு நாள் நம்பாது இந்த கிடா குட்டி பெருசா வளர்க்குறது எதுக்கு ஊரில் செலை செஞ்சு மாட்டுறதுக்கா கிடையாது விற்கிறதுக்கு பெருசானவனே ஆட்டியாவரையை கூப்பிடுவாங்க ஏன் இந்த கிடா என்ன ஓகும்னு மதிப்பா ஆட்டியாவரை வந்தவனே தொடைய ஒரு பிடி பிடிப்பார் எவ்வளோ விழுகும்ண்டு அந்த கிடா கொட்டையை 2 தட்டுவார் வெதரை இது நல்ல நம்ம பணங்கொட்டையை தட்டுறானே பலத்தையும் கூட இப்படி செய்யலையே 2 உருவேன் காத்த உருவேன் கழுத்தை தடவுவார் அப்போ அந்த கிடா நினைக்கும் இவன் நல்லா மஜேஜ் பண்ணுறான் பலத்தையும் கூட இப்படி பண்ணலையே இவன் நல்லா உருவுறான் முன்னாடி ஓசெல்லாம் பிடிக்கிறான் அப்போ அந்த கிடா அவனை நம்பி ஆட்டியாவை நம்பி போயிடும் ஆனால் அந்த ஆட்டியாவாரி காலையில் 5 மணிக்கெல்லாம் தண்ணியை தொளிச்சு வெட்டுவான்னு அந்த கிடா முண்டைக்கு தெரியாது அதனால தான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வாரேங்க உனக்கு இருக்கிற அன்பர்களே இருந்து வாங்குங்க உனக்கு இருக்க முடியாட்டா ஃபேமஸ் மாட்டுங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வாரேங்க நான் சொன்னப்போ ஒரு குண்டு பையா நம்பல இப்ப என்ன பறக்குது பத்தியா சிமுண்டா தெரியுதா சிரிச்சுக்க எல்லாருக்கும் வணக்கம் ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க தான் நல்லா இருக்க முடியும் முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம் 4 பேருக்கு வணக்கங்க வணக்கம் சரி வந்தமா ஆடத்த போட்டோமா சாக்கல உள்ள விட்டோமா உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடும் ஆத்துரமா வாரியா மடி புரியா வரம்புவாக அல்லாம கில்லாம அணைக்க துடிச்சிருக்கேன்
நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்கே அவரம் 5-6 நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்கே ஆத்தா துரமா வாரியா யார் அதுக்குள்ள வேட்டு வச்சது மறுபடியும் முடியலப்பா எத்தனை இடைஞ்சு ஒரே புகைச்சலா இருக்குப்பா ஏய் நீ பார்த்த வேலை தானே என்னது நான் ஒரே முன்னால நீ வாடா நான் ஒரு முன்னால நீ வாயா பின்னால நாக்கிற தோட்டத்துக்கு என்ன பிரியோ வெடிவாடை தானே அடிக்குது வேற என்ன அடிக்குது என்னது என்ன வெடிவாடை மாட்டுதா வெடிவாடை மாட்டுதா உங்கள் முன்பாக டான்ஸ் காமிகா நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரி சேபிரியா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என்னவா இருக்கும் எனக்கு பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தி நான் ஏதாவது சொல்லி ஊர்ல உதவாங்க நான் போறே முன்னால நீ வாடா பின்னால நாக்கிற தோட்டத்துக்கு பாடுற வாட்டத்துக்கு வாய்ப்பில்லை ராஜா 2 மாசம் ஆயிடுச்சு இனிமே வா இருங்க அது பேஷன் அண்ணமையா தாக்கல் வருவாரு மாத்தி விடுவோமா அப்ப வேணா சரி சரி ஒச்சுனா அதே ஒச்சுன்னு கேட்டேன் அதே என்ன வார்த்தை சொல்ற பக்கி பதறுது பாதம் நீ நிறுத்து சரி ரைட் போனா கட்டாயே என்ன பாரு ஆனா உங்களோட நான் வந்தேனா நான் சத்தியமா உதவாங்குவேன் வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கவா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே வேணும் அள்ளி தருவே அள்ளி தருவே நீ கேளம்மா பாவமில்லை வச்சுக்கவா
சிங்கரும்பு சார கொண்டு வரவா சிங்கரும்பு போல போல வரவா சிங்கரும்பு சார கொண்டு வரவா சிங்கரும்பு போல ஊர வரவா எதுவுமில்லை பாவமில்லை வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே தொலைய வேண்டியதானே நாலஞ்சு நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் பாவம் உனக்கு ஒரு மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது சத்திய சோதனை